என் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்க நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் அதற்குரிய வழியை சொல்லித் தருகிறார். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்ம வாழ்க்கையில எல்லாமே சாய்ஸ் தாங்க. நடந்ததை நினைச்சு 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 துக்கப்பட போறோமா, இல்லனா நம்ம அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆக போறோமா, இது நம்ம கையில தான் இருக்குது. இப்படி சூஸ் பண்ணனா எதை சூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இங்க கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணும் போது நம்ம இருதயத்தின் வேண்டுதல்கள் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அண்ணாலும் இதை தாங்க சூஸ் பண்ணாங்க. ரொம்ப நாளா அழுதுட்டு இருந்தாங்க. யாராலையும் அவங்கள ஆறுதல் படுத்த முடியல, கணவனாலையும் முடியல. கடைசியா ஒரு நாள் அவங்க சூஸ் பண்ணாங்க, நான் மன மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லி அந்த நாளில் கர்த்தரிடத்தில் தன் இருதயத்தை ஊற்றி போட்டாங்க. 18ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, அதற்கு பிறகு புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்படின்னா அந்த அம்மா அவ்வளவு நாள் சாப்பிடாம கொள்ளாம அழுதுட்டே இருந்திருக்காங்க போல. அந்த நாள்ல அந்த துக்கத்தை கர்த்தரிடத்துல ஊற்றி விட்டேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி அவங்க ஊற்றின அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க துக்கமாவே இல்லை. உடனடி ஆன்சர் வந்துச்சு பாருங்க. உடனே வீட்டுக்கு போறாங்க. சில நாள்லயே அந்த அம்மா கர்ப்பவதி ஆகுறாங்க. நியாயம் தாங்க, நம்மளும் மனுஷன் தானே, நமக்கும் துக்கம் இருக்கும்ல. நடந்த துரோகங்களை எப்படி மறக்கிறது, நமக்கு ஏற்பட்ட நிந்தையை எப்படித்தான் மறக்கிறது? கண்ணை மூடுனாலே அது என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குதே, புலம்பிக்கிட்டே இருந்தா என்னங்க பிரயோஜனம்? நடந்ததையே அரைச்சுக்கிட்டே இருந்தா என்னங்க பிரயோஜனம்? ஒரு புது வழி இருக்குங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருந்தா உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு நிறைவேறும்னு கர்த்தர் சொல்றனால அதையும் தான் செஞ்சு பார்க்கலாமே. பவுல் செஞ்சு பார்த்தாருங்க. சிறையில அடி மத்தியில மனமகிழ்ச்சியா இருந்த ஆண்டவர் துதித்தாரு. சிறை கட்டுகள் எல்லாம் உடைந்தது, ரட்சிப்பு நடந்தது. நாமளும் முயற்சி பண்ணலாங்க. துக்கத்தின் மத்தியில தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நினைத்து விசுவாசத்தோட அறிக்கை செய்து தேவனை துதித்து ஆடி பாடி அவர் சமூகத்தில் மகிழும் போது சத்துரு துக்கப்படுவான், தேவன் மகிழ்வார். அதனால உங்க வேண்டுதலும் கேட்கப்படுங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, என்னுடைய துக்கம் மிக மிக அதிகமா இருக்கிறதுனால மகிழ்ச்சியை நான் மறந்துட்டு ஆண்டவரே, உமக்குள் களிக்கோர, உமக்குள் மகிழ்ச்சியா இருக்க, உமக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன் என்று வேதம் சொல்கிறது. அந்த பலனை நான் பெற்றுக்கொள்ள மகிழ கற்றுத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.